டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ், நம்ம ஃபார்மசி சப்ஜெக்ட்ஸ் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எழுதும்போது எப்படி நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கணும், மேக்ஸிமம் அரியர் இல்லாமல் எப்படி ஒரு எக்ஸாமினேஷனை வெற்றிகரமாக எழுதி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ண விரும்பலை. அதுக்கு பேசிக்ஸாக நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நமக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் எழுதக்கூடிய கொஸ்டின் நம்பர், என்ன கொஸ்டின் எழுதுகிறோம், எந்த சீரியல் நம்பர்லேருந்து எழுதுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பிஃபார்மசி கோர்ஸே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாங் எஸ்ஸே, அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸை வந்து அதுக்குரிய ஆன்சர்ஸ், அதாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸை அந்த ஆர்டரில் நம்ம எழுதணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எஸ்ஐ கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டான ஆர்டரில் நாம் கொஸ்டின்ஸு ஆன்சர் எழுத முயற்சி பண்ணணும் மேக்ஸிமம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா தெரியுது அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ரோமன் லெட்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து அந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அதில் 7 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அப்போது அந்த ஆர்டரை வந்து மேக்ஸிமம் மாற்றக்கூடாது. இப்போது நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 2 and 4 ஆன்சர் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா 1 2 3 5 6 7 8 9 அந்த மாதிரி எழுதுகிறோம். 1 2 3 5, எந்த ஆர்டர் நம்ம எழுதுகிறோமோ அந்த ஆர்டரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆர்டரை மாற்றக்கூடாது. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி ஆன்சர் எழுதுவாங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸே எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஆர்டரை மாற்றி எழுதுவாங்க. இப்போ ஃபஸ்ட் 9th கொஸ்டின் எழுதுவாங்க, அப்புறம் 2nd கொஸ்டின் எழுதுவாங்க, அப்புறம் 3rd, அதுக்கப்புறமா அதில் ஒரு 3 கொஸ்டின் முடிச்சுட்டு 2 மார்க் கொஸ்டினில் போயிடுவாங்க. அதில் வந்து 5வது கொஸ்டின்ஸு அதுக்குரிய ஆன்சர், அப்புறம் 6வது கொஸ்டின், அப்புறம் ஒரு எஸ்ஸே எழுதுவாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனான ஆர்டரில் எழுதும்போது அது எவாலுவேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக இருக்கலாம். அதனால் முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கொஸ்டின் நம்பர் தெளிவாக எழுதணும், அந்த ஆர்டரை வந்து மாற்றக்கூடாது. எஸ்ஐ எழுதுனா ஃபஸ்ட்டு எஸ்ஐ முடிச்சுட்டு அப்புறம் 5 மார்க்கு, அதுக்கப்புறமா 2 மார்க்கு. இல்லை எழுதும்போதே வந்து ஒரு எஸ்ஐ கொஸ்டின், அடுத்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சப்போஸ் நமக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணலாம். பொதுவாக நம்ம ஸ்கூல்லலாம் எப்படி பழகிருப்போம் அப்படின்னா, நம்ம நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து முதல்ல விறுவிறுன்னு எழுதிடணும், தெரியாத கொஸ்டின்ஸை வந்து கடைசியில் எழுதணும். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நல்லா தெரிந்த கொஸ்டின்ஸு எந்த பார்ட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸாக நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடணும். சப்போஸ் சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கேதர் பண்ண முடியல, நம்ம யோசித்து எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு லைன், அதாவது ஒரு 10 லைன் இல்லை 15 லைன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க காலம் ஃபார் எவாலுவேட்டர்ஸ். அதில் வந்து நம்மளுடைய மார்க்கை வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் குயிக்காக என்ட்ரு பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆர்டர் வந்து நம்ம மாற்றாமல் எழுதணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் தெளிவாக எழுதணும். இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் எழுதிட்டு இருக்கிறோம், எந்த செக்ஷன் எழுதுகிறோம், செக்ஷன் ஏ ஆர் செக்ஷன் பி ஆர் செக்ஷன் சி, இல்லை ரோமன் லெட்டர் நம்பர் 1 ஆர் 2 ஆர் 3 அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின் எழுதும் போதும் இப்போ ரோமன் லெட்டர் நம்பர் 1ல் 3rd கொஸ்டின், அடுத்து அதை எஸ்ஐ முடிச்சதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் எழுதும்போது ரோமன் லெட்டர் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு, 2ல் செகண்டு, அந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் அப்படின்னு கன்ஃபியூஷன். அடுத்து வந்து இன்னொன்று, ஒரு கொஸ்டின் எழுதுனதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் லைன் விடணும், அண்டர்லைன் பண்ணுறது. அதாவது ஒரு ஆன்சருக்கும் இன்னொரு ஆன்சருக்கும் இடையில் ஒரு 2 லைனாக ஸ்பேஸ் விட்டு அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆன்சர்ஸ் எழுதி முடிக்கும்போது அந்த பேஜோட பாட்டமில் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
அப்படி இருக்கும்போது ஒரு கொஸ்டின் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஜோட டாப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். சில கொஸ்டின் வந்து ஆஃப் பேஜ்லேயே முடிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதில். இப்போ லாஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த 2 லைன்ஸ் 3 லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் பேஜில் ஆரம்பிக்கலாம். எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது மோர் தென் 60-70 பேஜஸ் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ தான் எழுதினாலும் 50 பேஜஸ்க்கு மேலே மேக்ஸிமம் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய பேஜஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம் பேப்பரை. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆன்சர்ஸை தெளிவாக ஃப்ரெஷ்ஷான பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொரு ஆன்சரையுமே. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம். ஆனால் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சர் எழுதி முடிக்கிறதுக்கு 2-3 பேஜஸ் ஆகலாம். சில பேருக்கு வந்து ஒன் பேஜ் இல்லை 1.5 பேஜில் முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போது நம்ம அந்த எந்த பிளேஸில் வந்து எந்த இடத்துல வந்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதில் நம்ம ஹெட்டிங் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எழுதும்போது ஸ்டார்டிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைட்டிலை தெளிவாக எழுதணும். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் நம்பர் 1ல் செகண்ட் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி. அதை கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸில் நம்ம எழுதிட்டு தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதும்போது அந்த கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடணும். ரோமன் லெட்டர் நம்பர் 3ல் 7th கொஸ்டின். இது எதுக்காக வேண்டி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது 5 மார்க் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூஸாக 2 மார்க் கொஸ்டின் ஆரம்பிக்கும்போது சப்போஸ் நம்ம அந்த ஆர்டர் இல்லாமல் எழுதுனா கூட மேக்ஸிமம் ஆர்டரில் தான் எழுதணும். கண்டிப்பாக ஆர்டர் இல்லாமல் எழுதுனா கூட அந்த நம்ம ரோமன் லெட்டர் நம்பர் போடுறது நமக்கு வந்து கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணும். அடுத்து முடிந்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர்ஸு பாயிண்ட் நம்பர்ஸ் இந்த ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கொஸ்டின் நம்பர் வந்து மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் எழுதணும். இப்போ நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து மார்ஜின் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நாமளாக பென்சில்கிட்ட ஒரு சின்ன மார்ஜின் வரைஞ்சிக்கலாம் அந்த பாக்ஸுக்கு உள்ளே. ஸோ அப்படி இருக்கும்போது கொஸ்டின் நம்பர்ஸ் லெஃப்ட் சைடு அதாவது மார்ஜினுடைய இடது பக்கமாக நம்ம எழுதணும். பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து மார்ஜினுடைய வலது பக்கமாக நம்ம எழுதணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. சில ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி எழுதுவாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் பாயிண்ட் நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது எவாலுவேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்ம அதிகமாக கலர்ஃபுல்லாக எழுதணும் அந்த மாதிரிலாம் கம்பல்சரி கிடையாது. அவங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளூ ஆர் பிளாக் பென்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து டைட்டில் எழுதுறதுக்கு வந்து ப்ளூ பென்னையும் ஆன்சர் எழுதுறதுக்கு வந்து பிளாக் பென்னையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. அடுத்து முடிந்தளவுக்கு நம்ம அடித்தல் திருத்தல்கள் எதுவுமே இல்லாமல் எழுத முயற்சி பண்ணணும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் நம்ம தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அது லைட்டாக வந்து பென்சில்கிட்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அது நம்ம ரொம்ப அதிகமாக திருத்தலோடு எழுதும்போது நமக்கு அந்த எவாலுவேட்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான எண்ணம் வரலாம் அப்படின்னா தவறான ஆன்சர் எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளே சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகலாம். அடுத்து லைன் ஸ்பேஸிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் நார்மலாக டைப் ரைட்டிங் பண்ணும்போது வேர்டில் டைப் பண்ணுவோம். அதில் வந்து லைன் ஸ்பேஸிங் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சர்ஸுக்கும் லைன் ஸ்பேஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் இப்போ ரூல்டாக வரதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லைன் ஸ்பேஸிங் அதாவது ஒரு பேராகிராஃபாக நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதாவது ஒரு கான்செப்ட்டுக்கும் அடுத்த கான்செப்ட்டுக்கும் கொஞ்சம் நம்ம கேப் கொடுக்கலாம். கண்டிப்பாக பேராகிராஃப் மேக்கப் பண்ணி எழுதுறதை அவாய்ட் பண்ணலாம். முடிந்தவரை பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதுறது, அடுத்து ஃப்ளோ டயக்ராம் வரைகிறது, ஃப்ளோ சார்ட் கொடுக்கறது, எல்லா கொஸ்டின்ஸுக்குமே கம்பல்சரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். நம்ம ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கண்டிப்பாக எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கன்க்ளூஷன் எழுதி பழகிறது நல்லது. இந்த மாதிரி ஹேபிட் இருக்கும்போது ஆன்சர்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஆன்சரையே ஒரு 5 to 10 டிவிஷனாக நாம் வந்து பிரித்து எழுதணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எஸ்ஏ கொஸ்டினில் அப்படின்னா முதல்ல டோசேஜ் ஃபார்ம்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்ன இருக்குது, அதில் சப்டிவிஷன்ஸ் என்ன இருக்குது, அதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இப்போ மாடர்னாக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த டாப்பிக்கை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது. நம்ம தெளிவாக ஒவ்வொரு கண்டென்ட்டும் எழுதும்போது எவாலுவேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸை பொறுத்து நமக்கு மார்க் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம எவ்வளோ பேஜ் எழுதுறோம் அப்படிங்கிறத விட, எவ்வளோ கன்டென்ட் வந்து தெளிவா இன்ஃபர்மேஷனா குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொன்னு முடிஞ்ச வரை நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்க வந்து நம்ம கண்டிப்பா தெளிவா, அ ஈஸியா ரீட் பண்ற மாதிரி எழுத முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. அது ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 டேஸ் நமக்கு லீவ் இருந்ததுனால், நாம ஒரு 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 பழைய ஓல்டு யுனிவர்சிட்டி கொஸ்டின் பேங்க் எடுத்து, அதிலிருந்து ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்து கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதி பார்த்து, நம்மளுடைய ப்ரெசன்டேஷன நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட குடுத்து நம்ம திருத்த சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, எந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கம்மியா இருக்குது, அதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குற விதம் சரியில்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேயா இருக்கும். அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு ஆன்சர்லயும் முடிந்தவரை ஃப்ளோ டயகிராம்ஸு, ஒவ்வொன்னுக்கும் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் டயகிராம்ஸ் இருந்தால் அத கண்டிப்பா நம்ம வரைய முயற்சி பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் ஒரு 2, 3 கலர்ஸ் இல்ல 2 கலர் நம்ம யூஸ் பண்ணா கூட, டைட்டில் எங்க இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் எங்க இருக்குதுங்க தெளிவா நம்ம சொல்லி காமிக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆன்சர் வந்து நம்ம எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஸ்டார்ட் பண்றோம். 3 பேஜ்ல ஒரு எஸ்ஸே கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு லாங் சைஸ் ஸ்கேலோ இல்ல நம்ம நார்மலா ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அத வச்சு ஒரு டபுள் லைன் வந்து முடிச்சு, அந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டினுடைய ஆன்சர ஃப்ரெஷ் பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த இந்த கொஸ்டின் இங்கேருந்து இங்க வரைக்கும் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிய வரலாம். ஸோ நம்ம அண்டர்லைன் பண்ணாம ஒரு அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுவும் சேம் இங்க்ல எழுதும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இல்ல. அதில வந்து ஒரு 2, 3 செகண்ட்ஸ் வந்து யோசித்து அந்த எக்ஸாமினர்ஸ் வந்து அதனுடைய கன்ஃபர்மேஷன பண்றதுக்குள்ள தெளிவா நாமளே அதுக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு பிரசன்டேஷனா இருக்கும். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன் அந்த மாதிரி குடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் பேஜ்ல. அதையும் நாம தெளிவா எழுதணும். ஸோ, இப்போ வந்து ஒரு ஒரு நார்மல் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறோம் அப்படின்னா, ஒரு எஸ்ஸே கொஸ்டின் வந்து நம்ம அதிகமா எழுதணும். 10 பேஜ் எழுதணும், 15 பேஜ் எழுதணும் அப்படிலாம் இல்ல. சாதாரணமா ஒரு 5 பேஜஸ் ஒரு எஸ்ஸே இல்ல ஒரு 6 பேஜஸ் வந்து ஒரு எஸ்ஸே கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னா, 2 எஸ்ஸேஸ் இருந்தால் கூட நமக்கு 12 பேஜஸ் வரும் எஸ்ஸே கொஸ்டினுக்கு. இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு நார்மலா 2 1/2 பேஜஸ் இல்ல 3 பேஜஸ் எழுதுறோம் அப்படின்னா, 7 கொஸ்டின் இருந்தால் கூட நமக்கு ஒரு 17 பேஜஸ் இல்ல ஒரு 18 பேஜஸ் வரும். எஸ்ஸேல ஒரு 6 பேஜஸ் இல்ல ஒரு 8 பேஜஸ் இருந்தால் கூட ஒரு 28 பேஜஸ் வருதுன்னா, 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு பேஜுக்கு நம்ம 2 கொஸ்டின் எழுதினா கூட மேக்ஸிமம் ஒரு 33 பேஜஸ். இது வந்து இப்படி தான் எழுதணும்னு கிடையாது. நம்ம வந்து 15 பேஜில கூட எக்ஸாமினேஷன் முடிக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து 40 பேஜ் கூட வரும். அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ நம்ம தெளிவா கன்டென்ட் வைஸ் ஒன் பை ஒன் குடுத்து எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பா நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அரியர்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் நாம படிக்கும்போதும், நாம அத வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து அத நம்ம கையில வச்சுக்கணும். அதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஒரு டாபிக் வந்து புக்ல வந்து 10 பேஜ் இருக்குன்னா, அத நாம சம்மரி மாதிரி எல்லா சைடு ஹெட்டிங்ஸு, எல்லா டயகிராம், எல்லா டெஃபினிஷன், அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி ஒரு 2 பேஜ்ல நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அத நம்ம ஷார்ட் அவுட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஆன்சர் பேப்பரில் தெளிவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காட்டக்கூடிய பட்சத்தில் நமக்கு இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலே அதுக்கு வந்து மார்க் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று கீ பாயிண்ட்ஸை வந்து ஓரளவுக்கு நல்லா அண்டர்லைன் பண்ணி காட்டுறது நல்லது. சப்போஸ் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியலை, நம்ம வந்து இந்த டாபிக் நம்ம தரவாக ரிவிஷன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அது ஸ்பெசிஃபிக்காக அண்டர்லைன் பண்ணி காமிச்சு நம்மளுடைய மிஸ்டேக்ஸை நாமளே தெளிவுபடுத்திவிடக்கூடாது. அந்த மாதிரி கன்ஃப்யூஸ்டாக உள்ள ஆன்சர்ஸ் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. தெளிவாக பாயிண்ட் வைஸ் எழுதணும். இன்னொன்று, நமக்கு ரூல்டு பேப்பராக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கோ இன்னொரு பாயிண்ட்டுக்கோ ஒரு சின்ன கேப் விட்டால் தவறே கிடையாது. ஏன்னா நாம் நார்மலாகவே அன்ரூல்டு பேப்பரில் எழுதி பழகியிருப்போம். இங்கே யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் ரூல்டு பேப்பர் வரதுனால நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் ஒரு பேஜுக்கு ஒரு 20 லைன் இல்லை 22 லைன் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஈஸியான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். இப்போ டெஃபினிஷன் எழுதிட்டு அடுத்து ஒரு டைப்ஸ் எழுதுறோம்னா, அந்த 2 பேராகிராஃப் மாதிரி வருது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நம்ம எழுதணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க முயற்சி பண்ணணும். எல்லா
டாபிக்ஸ்க்குமே எக்ஸாம்பிள் இருக்கும். இப்போ நம்ம ட்ரக்ஸை பற்றி தான் மேக்ஸிமம் படிப்போம். ட்ரக்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டு, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம சொன்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். வேறு ஏதாவது டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம அதற்குரிய விளக்கங்களை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.